ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான ஸ்ரீவள்ளி அப்படின்ற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ரீவள்ளி ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்டோட பொண்ணா இருக்காங்க. ஸ்ரீவள்ளி தன் அப்பா பிரதர் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து யூஎஸ்க்கு கிளம்புறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிற இவங்களோட லைஃப்ல ஒரு ட்ராஜடி நடக்குது. இவங்க அப்பா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. அவங்களுடைய பிரதரும் பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்க்கு போறாங்க. தன் பிரதரை கோமா ஸ்டேஜ்ல இருந்து எப்படியாவது விழிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ப்ரொஃபசர் செய்யற ஒரு மைண்ட் மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவங்களே சப்ஜெக்டா போறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சா, இவங்க பிரதர் கோமால இருந்து விழிச்சு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பார்க்கறதுக்கு. பட் எக்ஸிகியூஷன்ல கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நேஹா ஸ்ரீவள்ளி ரோலுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராஜித்தும் பாத்தீங்கன்னா அவருடைய ரோலுக்கு நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே அவரோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளிஷேவான ஒரு ரோலா தான் இருக்கு. டாக்டர் ராமச்சந்திரா கேரக்டர்ல வர ராஜீவ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. அந்த கேமியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த புது கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான நரேஷன் கொடுத்ததுனால பெருசா இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. சிஜே ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எந்த ஒரு கேரக்டரும் பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு கேரக்டராவே இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸ்ரீவள்ளி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.